சர்ச்சைக்கு உரிய செக்ஸ் சாமியார் நித்யானந்தாவுக்கு நடிகை ரஞ்சிதா அந்தரங்க பணிவிடைகள் செய்ய தொடங்குவதற்கு முன் அவற்றையெல்லாம் செய்து வந்தவர் என கூறப்படும் நடிகை ராகசுதாவுக்கும் நடிகர் பிரியா ராமனின் முன்னாள் கணவரான நடிகர் ரஞ்சித்திற்கும் திருமணம் நடைபெற உள்ளது. ரஞ்சித்தும் வள்ளி, சூரியவம்சம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த பிரியா ராமனும் நேசம் புதுசு என்ற படத்தில் ஜோடியாக நடித்தார்கள். அப்போது இவர்களுக்கும் இடையே காதல் மலர்ந்தது. 1999ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஆதித்யா என்று 7 வயது மகனும், ஆகாஷ் என்ற 3 வயது மகனும் என 2 மகன்கள் உள்ளன. இவர்கள் இருவரும் விவாகரத்து ஆகியுள்ள நிலையில் பிரியா ராமனிடம் இருந்து விவாகரத்து பெற்ற ரஞ்சித் நடிகை ராகசுதாவை மணக்க இருக்கிறார். இவர்களது திருமணம் வருகிற 10ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கிறது. பழம்பெரும் நடிகை KR விஜயாவின் சகோதரி RK சாவித்ரியின் மகள்தான் இந்த ராகசுதா. ராமராஜன் நடித்த தங்கத்தின் தங்கம், நெப்போலியன் நடித்த தமிழச்சி, சீமான் இயக்கிய தம்பி, பார்த்திபன் இயக்கிய அம்முவாகிய நான் உள்ளிட்ட பல படங்களில் இவர் நடித்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன் சர்ச்சைக்குரிய செக்ஸ் சாமியார் நித்யானந்தா சென்னையில் யோகா பயிற்சி நடத்தி வந்தார். அவரிடம் யோகா பயிற்சி எடுக்க சென்ற ராகசுதா அவரை பார்த்த மாந்திரத்தில் கவர்ந்திழுக்கப்பட்டு தன்னை அறியாமலே அவரது பாதங்களை தொட்டு வணங்கினாராம். அப்போது முதல் நித்யானந்தாவின் பக்தியாக மாறிவிட்டார் ராகசுதா. நித்யானந்தா ரஞ்சிதா படுக்கை அறை லீலைகள் தொலைக்காட்சியில் முதலாக ஒளிபரப்பிய போது ரஞ்சிதாவின் முகத்தை மாஸ்க் செய்து மறைத்திருந்தனர். ஆர் என்ற ஆங்கில எழுத்தில் தொடங்கும் பெயர் கொண்ட நடிகை இவர் என்று மட்டும் செய்திகள் அறிவிக்கப்பட்டது. அப்போது இது நடிகை ராகசுதாவாக தான் இருக்கும் என்று உலகமே நினைக்கும் அளவுக்கு நித்யானந்தா ராகசுதா உறவு இருந்தது என்பது நினைவு கூர்ந்ததக்கது. ராகசுதாவை திருமணம் செய்வது குறித்து நடிகர் ரஞ்சித் கூறுகையில், ராகசுதாவும் நானும் நட்பாக பழகினோம். அவருடைய ஆன்மீக ஈடுபாடுகளில் நான் ஈர்க்கப்பட்டேன். இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளோம். எங்கள் திருமணத்திற்கு வீட்டிலும் சம்மதம் தெரிவித்து விட்டனர். வருகிற 10ஆம் தேதி சென்னையில் எங்கள் திருமணம் நடைபெற உள்ளது என்று கூறியுள்ளார் ரஞ்சித்.